Hi guys, இப்போ நாளைக்கு அதாவது 15th June நம்மளுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் இருக்கு இல்லையா. ஸோ குரூப் 1 எக்ஸாம்ஸில் இப்போ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இனிஷியலாக என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேவா. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எஸ் ஆடியபிள், எஸ் அபி, ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை ஏதோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அதுக்காண்டி தான் அந்த லைவ் வந்து கிரியேட் பண்ணானே. எஸ் தேங்க்யூ, ஹாய் ஹாய் ஹாய். ஏன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்து 9:30 உங்களுக்கு எக்ஸாம் டைம்ஸ் ஆரம்பிக்கும். பட் வந்து நீங்கள் வந்து 9 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 கொடுத்துருக்காங்க. 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கு மேலே உள்ளே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது முக்கியமானது. அப்போ எக்ஸாம் வந்து 9:30 to 12:30 இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி இப்போ எழுத போகிற ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் யூபிஎஸ்சி எழுதிருப்பீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 9:30 to 12:30 3 hours எக்ஸாம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் உங்களால் படிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட்டு இல்லை, நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து குவியும். நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது மேபி எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்யூஸ் இருக்குல்ல, நாட் ஓன்லி இன் குரூப் 1. ஸோ குரூப் 1ஓட 21 and 22, 24 இந்த 3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், அதை எடுத்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ரீசெண்டாக உள்ள அதர் எக்ஸாம்ஸ், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்லை வேறு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, குரூப் 4 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரேட் 2 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதர் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அந்த கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி, ஸோ அதில் ஜிஎஸ் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் வரலாம், இல்லைனா பெரியாரை பற்றி கொஸ்டின் வரலாம், ஸோ திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அது நல்லாயிருக்கும். அண்ட் அதர் திங் தட் ஹால் டிக்கெட் மஸ்ட்டு கொண்டு போகணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் கொண்டு போகணும், வேறு பென் வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ வேறு ஏதாவது கொண்டு போனால் அது வந்து அலோவ் கிடையாது. அண்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட பேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் நம்மளோட ஐயப்பன் சார் குரூப்பில் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொடுத்துருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தது, நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் வந்து ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஷேட் பண்ணணும். ஏதாவது ஒன்று ஷேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2 மார்க், 0.5 மார்க் நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஜெனரலாக நம்ம யூபிஎஸ்சி எழுதிருந்த ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க, தெரியாத கொஸ்டின் விட்டுருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை தெரியாத கொஸ்டின் எதையுமே விடக்கூடாது, எல்லா கொஸ்டினையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அண்ட் இதில் முக்கியமான எரர் நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஆப்ஷன் டி அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் டியில் குடிக்காம 4 லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அண்ட் அதர் திங், எக்ஸாம் ஹால் பரிதாபங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த மாதிரி இருக்காது, ஒரு மேகசின் கொடுத்த மாதிரி இருக்கும், கரெக்டாக. ஸோ அதை மேகசினாக நினைக்காம தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ அதை ஸ்பீடாக நீங்கள் வாசித்து கேதர் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டைமிங். இந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் போட்டாலே, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் போட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 180 நிமிஷம் கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும், 20 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேவா. தென் மேத்ஸ், அதாவது 25 கொஸ்டின் ஆப்டிடியூட் இருக்கும், 175 கொஸ்டின் ஜிஎஸ் இருக்கும். ஸோ அந்த 25 கொஸ்டினுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ தேன்மொழி சண்முகம் கேட்டிருக்காங்க, மேத்ஸ் ஒர்க் அண்ட் டைம், ஏ அண்ட் பி, ஒர்க் பி லெஃப்ட் ஃபியூ டேஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் போடுறது தான் மெத்தட் அண்ட் மென்சுரேஷன். ஓ, அந்த மெத்தட் மறந்து போதா? ஒன்றும் இல்லைப்பா. ஸோ இவங்க கேட்டிருக்க என்னன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு வெளியே போனதுக்கப்புறம் மீதி உள்ளவங்க எப்போ பண்ணுவாங்க, எத்தனை டைம் பண்ணுவாங்க, அதில் டவுட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், 2 நாளைக்கு மட்டும் தான் போட்டோம், டைம் அண்ட் ஒர்க் போட்டிருந்தோம், ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா, இவ்வளோ ஒரு ஒர்க் தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க இத்தனை நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து தான் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணால் போதும், நீங்கள் வந்து அதுக்கடுத்து அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட்
இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய டாபிக் நான் ஆல்ரெடி அதை சொன்னது தான். வால்யூம் அண்ட் ஏரியா. அதில் முக்கியமாக படிக்க வேண்டியது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். சிலிண்டர் கண்டிப்பாக பார்க்கணும். சிலிண்டர் ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா என்னது? மீன்ஸ் ஏரியா வந்து πr², அதுக்கு ஒரு ஹைட் எடுக்கும்போது சிலிண்டராக மாறிடும். πr²h அப்படிங்கிறது தான் அதோட வால்யூமோட ஃபார்முலா. இதை மேட்ச் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3/r²h. எப்படி நம்ம சிலிண்டருக்கு படிக்கிறோமோ சிலிண்டரை 1/3 போட்டால் உங்களுக்கு கோன் வந்துடும். இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஏரியா அண்ட் வால்யூம்ல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் குரூப் 1ல வந்து பர்சன்டேஜை மிக்ஸ் பண்ணி கேள்வி கேட்டால், ஸோ இந்த டைம் பர்சன்டேஜை மிக்ஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம் அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷனை மிக்ஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஏரியா வால்யூமில் போட்ட ஒரு 10-20 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, சால்வ் பண்ணியே போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினை பார்த்துருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின் வரும். தென் டைம் அண்ட் ஒர்க். ஏ அண்ட் பி இவ்வளோ நாளில் பண்ணுறாங்க, அப்போ சேர்ந்து எவ்வளோ நாள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொடுக்குற சம்மா இருக்கலாம். ஷேரிங் பிரிக்கிற சம்மா இருக்கலாம், எஃபிஷியன்சி பேஸ்ட். இல்லைனா 2 பேர் ஒரு பிரிண்ட் போயிடுறாங்க, மீதி எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சம்மா இருக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக 1-2 கொஸ்டின் வரும். 2 கொஸ்டின்ஸ் மினிமம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இதில் உள்ள பிவைக்யூஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக 3-4 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இத்தனை பேர் இத்தனை நாள் இத்தனை ஒர்க் பண்ணாங்கன்னா இத்தனை பேர் இத்தனை நாள் எத்தனை ஒர்க் பண்ணுவாங்க, அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 years and 3 years. அதாவது சிம்பிள் அண்ட் காம்பவுண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 2 வருஷம் எவ்வளோ வருது, 3 வருஷம் எவ்வளோ வருதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா பேஸ்டும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற கணக்குலையும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 டாபிக் பார்த்தாலுமே 9 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சாலிடாக வரப்போகுது. அது போக எல்சிஎம் எஸ்சிஎஃப் உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அந்த டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதுலேருந்து 2-3 கொஸ்டின் வரணும். ஸோ அதில் முக்கியமாக ரேஷியோ வச்சு வர்ற மாதிரி எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு ரேஷியோ, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவு அதில் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிடியூட் ஓரளவு அட்டன் பண்ணிடலாம். தென் இன்னும் ப்ராபபிலிட்டி சிம்பிளிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தான் நம்ம மார்னிங் வந்து வீடியோ வந்திருக்கும், இன்னைக்கு நேற்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, a plus b the whole square, a minus b the whole square, a square plus b square, இல்லை a square minus b square. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம் 1. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன அப்படின்னா எல்சிஎம் பார்த்தாச்சு. ப்ராபபிலிட்டி மேஜர் திங்ப்பா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுலேயும் ஈஸியாக டைஸ். ஓகேவா? டைஸ்னால் உங்களுக்கு வந்து 6 டைஸை ரோல் பண்ணும்போது ஒரு ஈவன் நம்பர் வரக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அப்போ ஒரு டைஸை ரோல் பண்ணால், இல்லை 2 டைஸை ரோல் பண்ணும்போது 6². உங்களுக்கு ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஃபேவரபிள் ஈவெண்ட் பை டோட்டல் ஈவெண்ட். ஸோ மொத்தம் எத்தனை ஈவெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதோ, எவ்வளோ ஈவெண்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதோ பார்த்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஸோ அதுலேயே உங்களுக்கு மேபி பெர்முடேஷன் கேட்கலாம். ஸோ இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் சொல்லியிருக்கிறது 15 குவான்ட்ஸ் கேட்போம், அதுக்கடுத்து 10 ரீசனிங் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க பாசிபிலிட்டி ஆக்குறாங்கன்னு தெரியல. ஓகேவா? ஏன்னா குவான்ட்ஸ் கேட்கணும்னா எதுலேருந்து கேட்கலாம், பிளட் ரிலேஷன், நம்பர் சீரீஸ், ஆல்ஃபா சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக், கோடிங் டீகோடிங், இதுலேருந்து கேட்கலாம். வென் டயக்ராம் கேட்கலாம். அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்லேயே மாற்றி கேட்கலாம். நம்பர் சீரீஸ் தான் அது. உங்களுக்கு வந்து பிக்சர் வச்சு வருமாங்கிறது டவுட் தான். ஏன்னா ரீசனிங் கேட்கணும், உங்களுக்கு பிக்சர் வச்சு கேட்கணும். ஸோ அப்படி கேட்குறாங்க, டவுட் தான். ஸோ அப்போ அவங்க எங்கே பண்ணால் கண்டிப்பாக குவான்ட்ஸுக்கு தான் வந்தாகணும். பட் எக்ஸாம் டைம் ஸ்ட்ராட்டஜி, சரி ஓகே, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணுன்னா சொல்லிட்டேன், ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ பெர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் ஃபோட்டோ கிளியராக இல்லை, நீங்கள் தான் சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஃபோட்டோ கொண்டு போயிருங்க தனியாக, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ தட் ஏதாவது ஒரு பேப்பரில் ஒட்டி உங்களுக்கு லெட்டர் எழுதி கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் முக்கியமாக பிளாக் பால் பாயிண்ட் பென், அது நான் சொல்லிட்டேன். தென் கண்டிப்பாக கொண்டு போக ஃபோன் எதுவுமே கொண்டு போகக்கூடாது, நார்மலாக தெரியும். பட் வாட்ச் வந்து அனலாக் கொண்டு போகலாம், டிஜிட்டல் கொண்டு போகக்கூடாது, அது அலௌடு கிடையாது. ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும். ஓகே, இதில் ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறது the candidate shall also bring him photocopy of any one of the ID card, அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மீன்ஸ் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம்,
பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்குது, இதோட ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரிஜினல் கூட கொண்டு போகலாம், அது தேவையில்லை, ஜெராக்ஸ் காப்பியை கூட ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் வந்து கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா டிரான்ஸ்பரண்டில் கொண்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ எக்ஸாம் உள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு 10 பேஜ் போக போக இல்லை ஆஃப் ஹவருக்கு ஒருக்கா மார்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 200 கொஸ்டின் உங்களால் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரே ஸ்ட்ரெச்லனா லாஸ்ட் 10 நிமிஷம் நான் வந்து OMRல மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இடையில வந்து 2 பாயிண்ட். ஒன்று, ஏபிசிடியில் நீங்கள் மார்க் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அரை மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. OMRல தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு அரை மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணதில் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி தான், அதர் பென் யூஸ் பண்ணக்கூடாது. இர்ரெலவெண்ட்டாக OMRல எதுவுமே எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் OMRல பின்னாடி மார்க் பண்ணுறதோ, ஏதாவது சிம்பிள்ஸ் போடுறதோ, உங்களோட இது எழுதுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து ரிஜெக்ஷனுக்காக. ஸோ நீங்கள் வந்து பிளாக் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இப்படி சொல்ல மாட்டான். த ஃபாலோயிங் ரீசன் வில் லீட் டு இன்வெலிடேஷன் ஆஃப் தி OMR ஆன்சர் ஷீட் சொல்லியிருக்காங்க. ஸோ OMRஐ இன்வெலிடேட் பண்ணதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக இருக்குது பிளாக் பால் பென். ஸோ கண்டிப்பாக பிளாக் பென் தான் கொண்டு போகணும். 1 or 2 பென்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ரெலவெண்ட் இல்லாமல் OMRல எதுவுமே எழுதக்கூடாது. ஒன்லி ஷேடிங் மட்டும் தான் பண்ணணும். மூணாவது, த கேண்டிடேட் நாட் சைன் இன் எனி ஸ்பேஸ் ப்ரொவைடட் பேஜ் 1. ஸோ OMRல நீங்கள் எந்த இடத்துலையுமே சைன் போடக்கூடாது. ஓகேவா? அடுத்து, இஃப் த கொஸ்டின் புக்லெட் நம்பர் பிரிண்டட் இன் த கொஸ்டின் புக்லெட் சப்ளைஸ் இஃப் நாட் டார்க்கன் கரெக்ட்லி, அதாவது தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை OMR விடைத்தளில் சரியாக. ஓகே, ஸோ கொஸ்டின் புக்லெட் நம்பரை நீங்கள் அதில் ஒழுங்காக ஷேட் பண்ணலாம் அப்படின்னா இன்வேலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 2 இது அரை மார்க் போகும். எதுக்கு போகும்? நீங்கள் OMRல வந்து ஏபிசி மார்க் பண்ணலை அப்படின்னா அரை மார்க் போகும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கல அப்படின்னா அரை மார்க் போகும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் அரை மார்க் போகிறதுக்கான வாய்ப்புகள். வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஓகேவா? தென் எக்ஸாமுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்? நீங்கள் எக்ஸாம் வந்து உள்ளே வந்துட்டீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஆப்டிடியூடை கம்பைன் பண்ணதுக்காக தான் முடிக்கிறதுக்கான இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஆஃப் ஹவரில் ஆப்டிடியூட் முடிக்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் நீங்கள் ஆப்டிடியூட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா GS கொண்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூட்லையுமே நம்ம பிளான் பண்ணபடி LCM HCF, டைம் அண்ட் ஒர்க்கு, ஆவரேஜில் ஒரு சம் வரலாம். தென் ஏரியா அண்ட் வால்யூம், ப்ராபபிலிட்டி, SICI, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் மேஜராக கவர் ஆக போகுது. பர்சன்டேஜில் ஒரு 2 சம் வரும், பர்சன்டேஜ் ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் கவர் ஆகும்போது நீங்கள் அதை முதல்ல முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு 20 to 25 மார்க் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அரௌண்ட் கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா 140+. சேஃபர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 150+ வந்தால் சேஃபர் சைடு. ஸோ 20 to 23 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இதில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 175 கொஸ்டின்ஸில் அரௌண்ட் ஒரு 130 எடுத்தால் போதும். அதாவது உங்களுக்கு ஒரு 45 கொஸ்டின்ஸ் தப்பு வரலாம், மீதி எல்லாமே கரெக்ட் வர்ற மாதிரி இருக்கும். இதுதான் பிளான். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்கணும் அண்ட் ஆன்சர் பார்க்கணும். ஸோ கொஸ்டின்லையுமே லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டினில் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்கரெக்ட் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை இன்கரெக்ட் கேட்டிருக்கானா என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அதுலேயுமே தமிழில் திருக்குறளில் என்ன கேட்குறான், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்குறான், எக்கனாமிக்ஸ் சர்வேலேருந்து என்ன கேட்குறான், பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்லேருந்து என்ன கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, ஸோ இதெல்லாம் என்னென்ன வருது. ஸோ பாலிட்டிலாம் ஸ்டாட்டிக் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து எரர் பண்ணக்கூடாது. ஆர்டிகல்ஸ் கேட்கலாம், ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து முக்கியமாக கேள்விகள் வரலாம், தென் பஞ்சாயத்துலேருந்து கேள்விகள் வரலாம். ஓகேவா? ஸோ ஸ்கீம்ஸ் என்னென்ன வருது அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ முக்கியமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ்லேயே இப்போ வந்து தமிழ்நாடு CM ஹெல்ப்லைன் 9 1100 இருக்கட்டும், இல்லை உமன் ஹெல்ப்லைன் 181, சைல்டுக்கு 1098, ஆம்புலன்ஸ் ஆர் ஆக்சிடென்ட் 108, டிசாஸ்டர் 1077,
அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் 140 14567. ஓகே, ஏதாவது ஷார்ட்கட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் 144, அதாவது 14417. அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஃபார் மென்டல் ஹெல்த், ஓகேவா, அதுக்கு 14416. இந்த மாதிரி ஹெல்ப்லைன் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எதில் கேட்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எதுலையோ வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி ஸ்கீம்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட்ரன் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் இருக்கு, 92ல் ஆரம்பிச்சது ஒரு ஸ்கீம். நீங்கள் படிச்சீங்கன்னா அப்போ எந்த இயர் ஆரம்பிச்சாங்க, அதோட எய்ம் என்ன, பெனிஃபிஷியரி யாரெல்லாம், இந்த இதான் நீங்கள் மேஜராக பார்க்க போறீங்க. ஓகேவா, அப்போ கிரிடில் பேபி ஸ்கீம் 1992 இருக்கட்டும். அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சேலம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2001ல் பண்ணாங்க. அதுக்கடுத்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ என்ன இருக்கு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க, 22 Jan 2015 கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியா இருக்கட்டும். அதோட மினிஸ்ட்ரி, நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அந்த இதாக இருக்கட்டும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் கடலூர், அதுதான் ஒரு நோடல் டிஸ்ட்ரிக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எவ்வளோ இருக்குது. அடுத்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே என்னைக்கு, 24th June. ஸோ அது எப்போ 2008லேருந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே என்னைக்கு, 8th March. ஸோ இதெல்லாம் ஃபேக்சுவலாக எந்த அளவுக்கு கேட்குறா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே கிரனாலஜிக்கல் ஆர்டரில் கொண்டு வர மாதிரி தான் நிறையா கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா, தென் அவார்டு வந்து எது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் வந்து கடலூர் 2016 896 இருக்குது. ட்ராப் அவுட் ஏன்னா எஜுகேஷனில் வந்து ட்ராப் அவுட் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி இருக்கட்டும். தென் நியூட்ரிஷன் பேஸ்டு சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குது. எப்போ கொண்டு வந்தாங்க, May 7, 2022 சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு. ஸோ ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். தென் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு, ஓகேவா, புதுமை பெண் திட்டம். ஸோ ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, 2022 March 18 இருக்கட்டும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. தமிழ் புதல்வன், அது மாதிரி கேர்ள்ஸுக்கு புதல்வி திட்டம் இருக்குது. ஸோ தமிழ் புதல்வன் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணாங்க, 2024 லான்ச் பண்ணாங்க. ஸோ எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது மாதிரி ஏஜ் லிமிட், ஓகேவா. ஸோ வேறு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் என்னெல்லாம் இருக்குது. பிரைடு 10th முடிச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 5th முடிச்சிருந்தா 25,000 + 8 grams கோல்டு காயின் கொடுக்குற ஸ்கீம், அந்த மாதிரி. அடுத்து வந்து டிகிரி ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 50,000 + 1 பவுன், அதாவது 8 grams கோல்டு காயின். அடுத்து விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் யார், தர்மாம்பால் கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, அதுலேயும் 50,000 கொடுத்துட்றாங்க. ஸோ எக்கனாமிக்கலி செக்ஷன் இந்த மாதிரி ஒரு 2 இதாக பிரித்து கொடுக்குறது. வேறு மேரேஜஸ் நிறையா இருக்குது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ பார்க்குற மாதிரி இல்லை, பட் யார் கொடுக்குறாங்க இந்த நேம் மாற்றி மட்டும் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அது அந்த மாதிரி பார்த்துக்கணும். தென் ஜெண்டர் பட்ஜெட் செல் 2022 கொண்டு வந்தது. டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது, 2008 கொண்டு வந்தாங்க. அதில் நம்ம தான் பயனியர். அதுலேயும் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த இது பார்க்குறதா இருக்கட்டும். தென் தஞ்சாவூர் இல்லை, அது இல்லை, தஞ்சாவூரில் பென்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்குது. ஏஜ் யாருக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இன்னும் இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுப்பா இந்த எக்ஸ்பேன்ஷன். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் நிறைய எக்ஸ்பேன்ஷன் படிக்கிறோம்ல. ஸோ அதை வச்சு ஒரு சில இது எக்ஸ்பேன்ஷனில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதுவாக இருக்கும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரீமாக இருக்குப்பா. இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அனலைஸ் பண்ண வர எனக்கு சொல்லி கொடுத்தா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாமி சொன்னப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஃபிஷரி ரிலேட்டடாக இருக்குன்னா அந்த 4 இதுவுமே ஃபிஷரி ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் மேபி அதை வச்சு ஓரளவு நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அப்போ இது வந்து ஃபிஷர் ரிலேட்டடாக தான் இருக்கா இல்லையாங்கிறது ஓரளவு கொண்டு வரலாம். ஓகேவா, ஸோ இதில் வேற தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் 1993, இந்தியன் உமன் கமிஷன் 1990. ஸோ அதில் யார் சேர்பர்சன், ஸ்டாட்யூட்டரிஸ் பாடி யார், அந்த மாதிரி இருக்குது. வேறு ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. கலைஞர் மகளிர் திட்டம், இப்போ புதுமை பெண் திட்டம் மாதிரி, அப்புறம் விடியல் மகளிர் விடியல் திட்டம், இந்த திட்டமாக இருக்கட்டும். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் முக்கியமானது, வெல் டெவலப்டு வேறு. ஸோ நான் முதல்வன் வந்து கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, கெரியர் கைடன்ஸ், ஹையர் லெவல், அது வந்து வேறு என்ன வேலை வாய்ப்பு எதில் கொடுக்குறாங்க,
ஸோ இந்த மாதிரி இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காவலன் இல்லம் தேடி கல்வி. ஸோ அந்த போலீஸ் ஆப் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் இருக்குது. இல்லம் தேடி கல்வி இதில் ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் க்ரீன் தமிழ்நாடு க்ரீன் மிஷன், அந்த மிஷன் இருக்கணும். எப்போ வந்துச்சு, என்ன பண்ணாங்க, அவங்களோட எய்ம் இப்போ 23.7%லேருந்து 33% க்ரீன் வந்து க்ரீன் லெவல் கார்டன் என்ன சொல்கிறது க்ரீன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோட எய்மாக இருந்துச்சு. கன்சர்வேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரூரல் லைவ்லிஹுட், சஸ்டைனபிள் கார்பன் ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்லேயும் என்ன அப்படிங்கிறது, இமைகள் ஸ்கீமு, மாடல் ஸ்கூல்ஸு, வேறு நீங்கள் நலமான ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குப்பா 2024 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? வேற புன்னகை திட்டம், விடியல் பயணம் திட்டம் நம்ம சொன்னது 2021 கொண்டு வந்துட்டாங்க. விடியல் பயணம், ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் உமன். அதோட மொபிலிட்டி எதுக்காக அது கொண்டு வந்தாங்க, யாரை எம்பவர் பண்ண கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சொல்லணும். அடுத்து நியூட்ரிஷன் 2024, அதாவது என்ஷூர் நியூட்ரிஷன் ஸ்கீம் இருக்குது, ஜூன் 2024 கொண்டு வந்தது. சிஎம் இன் ஃபீல்டு விசிட் 2023. சிஎம் பற்றியே நிறையா இருக்குது. நம்ம ஊர் நம்ம பள்ளி ஸ்கீம்ஸ் நிறைய நம்ம கேள்வி கேட்ட மாதிரி நிறைய. அது அப்பான்னு ஒரு ஸ்கீம், சிற்பின்னு ஒரு ஸ்கீம், ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ், அந்த இருக்கட்டும். அடுத்து வளர் 4.0, இன்னுயிர் காப்போம், முதல்வனின் முகவரி ஸ்கீம், சமாதான் ஸ்கீமு. ஸோ பேர் தெரிஞ்ச மாதிரி ஸ்கீம்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ, வழித்தடங்கள், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எண்ணும் எழுத்தும் ஜூன் 2020 கொண்டு வந்தாங்க, பிரைமரி எஜுகேஷன் குவாலிட்டி கொண்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி, எஜுகேஷன் ஆஃப் டோர் ஸ்டெப்பு, அது வந்து 2021 கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்கீம்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஓரளவு அது எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் இப்போ இது சவுத் இந்தியா அது ரிலேட்டடாக வந்தீங்க அப்படின்னா ஐஎன்எம், இதில் யார் ஆல் இண்டியா ஃப்ராண்டியர், இப்போ சுபாஷ் சந்திர போஸ் எப்போ இருந்தார், எப்போ வெளியே வந்தார், அப்புறம் வந்து ஒரு சிலர் புக்கு என்னென்ன புக்கு, ட்ரைபல் ஏரியாஸ் என்ன, இப்போ பில்ஸு, கோன்ஸு, முண்டாஸு, ஆகமி, இந்த ட்ரைபல்ஸ்லாம் என்னென்ன ஏரியாவில் இருக்காங்க, அவங்களோட ரிபலியன் என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ ஆரம்பித்தாங்க. அடுத்து முத்துசாமி, யார் அவர், ஃபஸ்ட்டு இந்தியன் ஜட்ஜு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அது எப்போ ஆனாங்க, எப்போ சிஜே ஆனா 1893 வந்து அவர் சிஜே ஆனதாக இருக்கட்டும். அடுத்து வந்து எம்ஜி ரானடே, யார், சாக்ரட்டிஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். அடுத்து திலக், அன்க்ரவுண்ட் கிங் ஆஃப் இந்தியா. அது கோபாலகிருஷ்ண கோகலே, த மிஸ்டிக் ட்ரீம் ஆஃப் ட்ரீமர். ஸோ இந்த மாதிரி இந்த பட்டங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும். அடுத்து என்ன, நியூ லேம்ப் ஃபார் வேர்ல்டு, யார், அரவிந்த் கோஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது. மற்றபடி ஈவிஆரை பற்றியே தனியாக ஒரு சில இது இருக்குது. எனது பொலிட்டிக்கல் சூசைட், காமராஜ் வந்து ரிசிக்னேஷன் பண்ணது, பொலிட்டிக்கல் சூசைட் சொன்னது யார், பெரியார் சொன்னார். அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் வைக்கம் எப்போ நடந்துச்சு, 2024. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட் வந்து என்னென்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு, பெரியார் பிரசிடென்ட் ஐஎன்சி எப்போ 1922. அதுக்கு அடுத்து பார்ட்டிசிபேஷன் இன் வைக்கம் 1924. அடுத்து ஃபவுண்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925 காஞ்சியில் பண்ணாங்க. அடுத்து காஞ்சி இதில் வெளியே வந்து போகிறது. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ இருந்தார், 1938 இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது. அடுத்து ரூசோ ஆஃப் தமிழ்நாடு யார், பெரியார் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து தக்ஷிண காந்தின்னு யாரை சொல்கிறோம், ராஜாஜியை சொல்கிறோம். ஆங்கிலோஃபிலின்னு யாரை சொல்கிறோம், டிஎம் நாயர் சொல்கிறோம். அடுத்து மதுரை காஞ்சி, தக்ஷிண காந்தி ராஜாஜி, மதுரை காஞ்சி யார், எம்என் சுப்பிரமணியன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்டு இது ஜஸ்டிஸ் பார்ட்லி ரிலேட்டடாக உள்ளது. ஓகேவா? அடுத்து ஸ்கீம்ஸ் என்ன, கொஞ்சம் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் யார் பண்ணுறா அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப், எதுக்காக, த ஸ்டேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்கிறதுக்காக. ஸோ இன்னும் மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீம் 2021 கொண்டு வந்து எதுக்காக, யூஸ் ஆஃப் கிளாத் பேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு, ஏன்னா வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், அத்திக்கடவு அவினாசி ஸ்கீம்ஸு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் வந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதை வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணது. ஸோ சிஐசி, சிவிசி அதை வச்சு கேட்குறதா இருக்கட்டும். வேறு அவ்வளோதான். நான் முதல்வன் திட்டம் 2020 கொண்டு வந்தாங்க. நமது கிராமம், மண்ணுயிர் காத்து
மண்ணுயிர் காப்பம், ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுவரை உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்டது. அடுத்து போர்ட், மேஜர் போர்ட் என்ன இருக்குது, மைனர் போர்ட் என்ன இருக்குது, சென்னையில் என்ன இருக்குது, எண்ணூர் போர்ட்டு, அடுத்து வந்து கடலூர், தூத்துக்குடி, புன்னக்காயில் தூத்துக்குடியில் இருக்குது, திருக்கடலூர், நாகப்பட்டினம் போர்ட்டு. அடுத்து இது ப்ளூ எக்கனாமினா என்ன, வாட் இஸ் ப்ளூ எக்கனாமி, 10 டைமென்ஷன்ஸ் இந்தியா பை 2030. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா. தென் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர்ஸ், அந்த எக்ஸ்பேன்ஷன் வச்சு கேட்டாங்க தெரியுமா, CEEW என்னது, கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர், MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, NRDC நேஷ்னல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இந்த அந்த எக்ஸ்பென்ஷன் மாதிரி கொடுத்து ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து எக்ஸ்பென்ஷன் கொடுத்து என்ன வரும் அந்த மாதிரி கேட்கலாம். NAMP நேஷ்னல் ஏர் மானிட்டரி ப்ரோக்ராம். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேவா. அடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீசி 1960 வெஸ்ட் பெங்காலில் பண்ணதாக இருக்கட்டும். அடுத்து டான்செக் TANSACS தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் சென்ட்ரல் கண்ட்ரோல் போர்டு, கண்ட்ரோல் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. தென் CICEF எங்கே இருக்குது, பெங்களூர், என்னது, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. ஸோ இது ஒரு டைம் தான் நான் சொன்னது, ஃபிஷரியை வச்சியே வரிசையாக கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு 4 இது கேட்டிருந்தாங்க, 4மே என்னது, ஃபிஷரியை வச்சே கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதுதான், இதை வச்சு ஓரளவு வரும். பட் லாஸ்ட் டைமில் இது எல்லாத்தையுமே எக்ஸிபிஷன், எஸ் கண்டிப்பாக என்ன அப்படின்னா ரீசெண்டாக எங்கெங்கே எக்ஸிபிஷன் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஸோ ஓரளவு ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமில் படிக்கிறது நம்மளுக்கு கஷ்டம் தான், பட் ஸ்டில் இதெல்லாம் நாம் பார்த்தது. ஓகேவா. ஏன்னா நம்ம அவ்வளோவா படிக்கிறது. அது மாதிரி ட்ராவலர்ஸ், இப்போ மார்க்கோ போலோ வெனிஸ்லேருந்து வந்திருப்பாரு. அது இபின் பத்துட்டா மொராக்கோ. அதுக்கடுத்து வந்து இவர் முகமது பின் துக்லக்கா இருக்கட்டும். அதுலேயே வந்து இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸோ ட்ராவலர்ஸ் அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க, ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், ஸோ சுங்கம் தவிர்த்த சோழன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஃபாலோ பண்ணாங்க. தென் திருக்குறள் லைன் கொடுத்து கேட்குறதா இருக்கட்டும், மீனிங் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு அமைச்சரை பற்றி கேட்குறது, ஒரு கிங்கோட ரூல் என்ன, ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு ஃபினான்ஸ் எப்படி இருக்கணும். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த திருக்குறள் சொல்லியிருப்பாங்க அது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ எஸ் இவ்வளோ தான் நம்ம பார்த்துக்கிறது. எஸ் அது ஈவெண்ட்ஸில். ஓகேவா. ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், இப்போ ஃபினான்ஷியல் இல்லை எக்கனாமிக்கில் வந்து ஃபேக்ட், அதாவது ஸ்டாட்டிக் பார்க்கணும் அண்ட் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷனும் பார்க்கணும். ஸோ சர்வே பார்த்துக்கோங்க, பட்ஜெட் பார்த்துக்கோங்க. அது லாஸ்ட் டைமில் சும்மா ஒரு ஸ்கீம் மாதிரி பண்ணலாம் டைம் இருந்தால். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் படித்தது ஓகே, இனிமேல் டேக் ரெஸ்ட். ஓகேவா. ரெஸ்ட் எடுங்க. ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட் இயர் PYQO இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின் எடுங்க, அந்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினில் GS என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகேவா. ஸோ அதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். எஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்லாம் ஓகே. இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது இன்ஸ்கிரிப்ஷன் யார் பண்ணா, அதில் யாரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்களா, இல்லை முதலாம் ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், குலோத்துங்கன். ஸோ அவங்க இந்த ஏரியாலாம் ஆக்குபை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தாலே போதுமானது. ஓகேவா. ஸோ மற்றபடி 200 கொஸ்டினில் அவங்க பிளான் பண்ண மாதிரி 40, 45 அந்த மாதிரி கேட்குறாங்களான்னு தெரியல. பட் முடிஞ்சளவு ஓரளவு எல்லாமே அட்டன் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ எல்லாமே அட்டன் பண்ணுங்க, எதையுமே விட்டுட்டு வந்துடாதீங்க. UPSC கைஸ் உங்களுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து சார் இந்த கொஸ்டின் தெரியாது நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லாங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. மற்றபடி இப்போ A கொடுத்துருப்பாங்க, B கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. A கொடுத்துருப்பாங்க, B கொடுத்துருப்பாங்க. A is the explanation for B, means B is the correct explanation for A அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை பொறுத்தவரை மேக்ஸிமம் அது கரெக்டாக இருக்கும். அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த ஃபேக்ட் தப்பா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஃபேக்ட்லையுமே முக்கியமாக அந்த ஊர் தப்பாக இருக்கலாம், இயர் தப்பாக இருக்கலாம், மந்த் தப்பாக இருக்கலாம், நேம் தப்பாக இருக்கலாம். இந்த 4 தான். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ஓரளவு நல்லா பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ என்னோட சஜெக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு ½ hour to 45 minutesல மேக்ஸிமம் 1 hour கூட நிறைய பேர் 1 hour கூட எடுக்கிறீங்க. பட் நான் பண்ணால் ஒரு 25 to 30 minutes கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 45 minutesக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். வேறு மீதி வந்து GS எதையுமே விடாதீங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா B இல்லைனா C ஏதாவது கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். தெரியாதது ஏதாவது மார்க் பண்ணுறதுக்கு
ஒன்று பி மார்க் பண்ணுங்க, இல்லை சி மார்க் பண்ணுங்க. மேக்ஸிமம் கரெக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். நெகட்டிவ் மார்க்கிங் இந்த 2 தான். நீங்க ஏதாவது ஆன்சர் மார்க் பண்ணாம விட்டீங்கன்னா 0.5 மார்க் நெகட்டிவ் உண்டு. ஷேர் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கலன்னா 0.5 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுவாங்க. வேலிடேஷன் உங்க கொஸ்டினையே கேன்சல் உங்க ஓஎம்ஆரையே கேன்சல் பண்றதுக்கு நீங்க எதுவுமே சால்வ் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் நீங்க ஓஎம்ஆர்ல எதுவுமே மார்க் பண்ணிக்க கூடாது, அது மட்டும்தான். ஸோ அதுவும் இன்னொரு இது ஏதோ சிம்பிள்ஸ் போட்டுருக்க கூடாது, உங்களோட கையெழுத்து போட்டுருக்க கூடாது ஓஎம்ஆர்ல. ஸோ இதை பொறுத்தவரை வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஎம்ஆர் ஒழுங்காக கொண்டு போயிருங்க. பால் பாயிண்ட் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென், பிளாக் மட்டும்தான், வேற கலர் கொண்டு போகக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ அது பார்த்தாலே போதும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம்ல ஸோ எக்ஸாம் இது ப்ரீ எக்ஸாம் வந்து இவ்வளோ தான். எக்ஸாம் அது சீக்கிரம் போய்ங்க, சாப்பிடாம யாரும் போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு மைல்டா ஒரு தோசை, ஒரு 4 இட்லி இந்த மாதிரியாவது சாப்பிட்டு போங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க. அதே மாதிரி ஹாலுக்கு வந்து ½ hour முன்னாடியே போயிருங்க. லாஸ்ட் டைம் ரஷ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கே தூரமாக தான் போட்டிருக்காங்க. எஸ் 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 புக்ஸ் அண்ட் ஆதர். எஸ் அது ஒரு கொஸ்டின் வந்துடும். நம்ம சொன்ன லாஸ்ட்டாக 2-3 புக் இருக்கு. அந்த புக்ஸ் அண்ட் ஆதர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம்ல என்ன படிக்கிறது தனியா, லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிஒய்க்யூஸ் மட்டும் பாருங்க, அது போதுமானது. ஓகேவா? எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கண்டிப்பாக இதான் ஹால் டிக்கெட்டு அப்புறம் பென்னு, இதுதான் மேஜர். வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஜெராக்ஸோ கொண்டு போனாலே போதும். வேற எதுவும் நீங்கள் தண்ணி கொண்டு போங்க, அங்கேயே கொடுப்பாங்க. எஸ், ஸோ அதுவே போதுமானது. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பாட்டுக்கு மெயின்ஸுக்கு படிங்க. அடுத்து என்னொன்று வந்து நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கலாம், யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு படிக்கலாம். தென் முக்கியமாக வந்து குரூப் 2 வரும். அடுத்து குரூப் 2 வரும். குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஜிஎஸ் முடிச்சிருப்பீங்களே, அப்படியே குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு 25/25 சொல்லிட்டு வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் போக 4 ரிவிஷன் கிளாஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 25/25 எவ்வளோ முடிக்க முடியும்னு தெரியலங்கிறதுனால தான் ரிவிஷன் கிளாஸ் நான் போட்டுட்டேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இப்போ ஓரளவு டாபிக் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில இது பார்ட் 2 பார்ட் 3 நான் போட வேண்டியிருக்கு. இப்போ எஸ்ஐசியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன ஒரு 100 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நான். ஸோ நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். குரூப் 2 குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் இதை தான் பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா இதில் தான் நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். தென் எஸ் தேன்மொழி சண்முகம், குரூப் 4க்கு இந்த மேத்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 தான் ஆப்டிடியூட் கஷ்டமாக இருக்கும் குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது. இதுவரை அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எல்லா இதுவுமே கம்பேர் பண்ணிக்க. மீன்ஸ் 2023 24ல் கேட்ட எல்லா எக்ஸாம்ஸோட ஆப்டிடியூடை தனியாக செப்பரேட் பண்ணி அதை டாபிக் வைஸ் பிரித்து அதை தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால அதில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதில் தான் வரும். எல்லா மாடலுமே கவர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா மாடலுமே கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதில் தான் கண்டிப்பாக வரும். ஸோ இதை கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ராஜேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்க? அசிஸ்டன்ட் அண்ட் ரீசன் கொஸ்டின் சார். ஓகே, ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் பொறுத்தவரை அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது டிஎன்பிஎஸ்சியில் ஜிஎஸ்ல வரும். எப்படின்னா ஏ ஒன்று கொடுத்துருவாங்க, அசிஸ்டன்ட் இல்லைனா ரீசன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் ஏ தான். ஏ அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டான இது கரெக்டான எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். ஸோ அண்ட் சம்டைமில் ஃபேக்ட் தப்பாக இருந்துச்சுன்னா பி வரும். இல்லை உள்ளதே தப்பாக இருந்துச்சுன்னா சி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம பார்த்து தான் போடணும். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏ போடலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். கண்டிப்பாக ஏ வரக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் தான் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இல்லை நான் வந்து வேற ஏதாவது கொண்டு போகணுமா? வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் முக்கியமானது எல்லாமே சொல்லிட்டேன். வேலிடேஷன், அப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டு, என்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போகக்கூடாது. சார் 4 சென்டென்ஸ் எத்தனை கரெக்ட் ஆர் நாட் கரெக்ட் கேட்பாங்களா? எத்தனை கரெக்ட் நான் இன்கரெக்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ 4 இது கொடுத்துட்டு இன்கரெக்ட் கேட்பாங்க. only 2 only 3 கேட்குற மாதிரி இருக்காங்கிறது கஷ்டம் தான். 1 or 2 கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. 1 or 2 கேட்குற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கேன் வி மார்க் ஆன்சர் ஃபார் அவர் செக்கிங்? மார்க் பண்ணலாம், கனிமொழி அது கண்டிப்பாக மார்க் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் நல்லா பெருசாக பட்டப்படியாக மார்க் பண்ணாதீங்க. இப்போ ஏபிசிடி இருக்கா, இப்போ பி சின்னதாக ஒரு புள்ளி வைங்க. ஒர்க்கிங் ஸ்பேஸ் லாஸ்ட்டில் ஒரு 2-3 பேஜுக்கு இருக்கும். லாஸ்ட் பேஜில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே பேஜில் பண்ணக்கூடாது. பட் வந்து ஓரளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க அப்படின்னா
பண்ணலாம். ஃபுல்லாக பட்டை அடித்த மாதிரி பெருசாக பண்ணிங்கன்னா இன்விஜிலேட்டர் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து அதே பேஜில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் பேஜில் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஏபிசிடி சின்னதாக மார்க் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமானது வீடியோ எடுக்க வருவாங்க. வீடியோ எடுக்க வரும்போது ஆன்சர் ஷீட்டில் உட்காந்து பெருசாக மார்க் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? வீடியோ எடுக்க வரும்போது பெர்ஃபெக்டாக அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி போவோம். இப்போ கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க வந்து அமைதியாக கொஞ்சோண்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கறது, இல்லை நான் வந்து ஓஎம்எல்ல ஷேட் பண்ணது, இல்லை பெண்ணை கீழே வச்சிருக்கேன் வச்சு கொஸ்டினை மட்டும் அப்படி லைன் பில் அப்படி கையை வச்சே பாருங்க. ஏன்னா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். இல்லை வந்து எதுக்கு நீங்கள் மார்க் பண்ண அந்த மாதிரி பின்னாடி எதுவும் இஷ்யூ வரக்கூடாது. அண்ட் ஹால் டிக்கெட்டை கம்பல்சரியாக பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? பத்திரமா ஹால் டிக்கெட் வச்சிருக்கணும். ஹால் டிக்கெட் வந்து ஏன்னா அடுத்து நீங்கள் மெயின்ஸுக்கு போகும்போதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தெளிவாக இருங்க. வேறு ஏதாவது சொல்ல வேண்டிய இருக்கா? வேறு இன்ஃபர்மேஷன்? வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் கண்டிப்பாக கொண்டு போயிடக்கூடாதுப்பா. அனலாக் மட்டும் தான் கொண்டு போகணும். அங்கே வேற ஸ்கூலு, உங்கள் ஸ்கூலில் வந்து கிளாக் இருக்குமான்னு தெரியாது. அப்புறம் வந்து டேபிள் சேர் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் லாஸ்ட் டைம்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 கர்ச்சிப் 2 கொண்டு போயிருந்தாங்கப்பா. ஒன்று வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஒன்று பெஞ்சு துடைக்கிறதுக்கு. ஏன்னா அழுக்காக இருக்கும், அது சொல்ல முடியாது. ஸோ அதனால கண்டிப்பாக வாட்ச் வந்து அனலாக் வாட்ச் கொண்டு போங்க. ஓகேவா? மற்றபடி பக்கத்தில் உள்ளவங்க யாராவது வாட்சை கலத்தி வைங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. பட் உங்களோட ஆக்சஸ்க்கு ஒழுங்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹால் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டர் சைன் வாங்கணுமா? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டர் சைன் போட்டிருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து போடலை, நான் செக் பண்ணேன். ஆனால் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதில் கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் தான் போட்டிருக்காங்க. பட் வந்து எதுக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? எஸ், டைமிங் கம்பல்சரி. ஓ ஓகே ஓகே கைஸ். ஆக்சுவலி என்னன்னா இன்விஜிலேட்டர் ஒரு சைன் வாங்குறது வந்து நல்லது. ஓகேவா? அது வந்து மெயின்ஸ் வரும்போது மேபி கேட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின்ஸ் போகும்போது இன்விஜிலேட்டர் சைன் வாங்கலன்னா அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் சைன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அலைய வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால சேஃபர் சைடு நீங்கள் அங்கே சைன் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்பி விடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணிட்டு கொடுத்து அனுப்பி விடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் அது கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற 8:30 ரிப்போர்ட்டிங் டைம். 8:30 9 அங்கே போயிருங்க. முக்கியமானது நாளைக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் தூங்கிறாதீங்கப்பா. அது முக்கியமானது. ஏன்னா எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் தூங்கிடக்கூடாது. டெய்லியும் அசால்ட்டாக தூங்குற மாதிரி நீட்டாக எக்ஸாம்களுக்கு போயிருங்க, சாப்பிட்டு போயிருங்க. ஓகேவா? ஹால் டிக்கெட் எதுக்குப்பா கவரில் போட்டு கொண்டு போறீங்க? மடிச்சு பாக்கெட்ல வச்சு கொண்டு போங்க. சரியா? நீங்கள் கவரில் கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இந்த ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பென்னு. ஏன்னா எப்படியோ ஹாலில் வர்ற எல்லாருமே வந்து பாதி பேர் புது ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. 10 பென் வச்சுருப்பாங்க. 10 பென்னு, 2 ஸ்கேலு, 2 எரேசரு, 2 பென்சில்லாம் வச்சுருப்பாங்க. தேவையில்லாதது. நம்ம ஒரு பென்னு எழுதுகிற பெண் வச்சுக்கோங்க. அதுலேயும் உருப்படியாக புது பெண் கொண்டு போகாதீங்கப்பா. அது வேறு தப்பு நிறைய பேர் பண்ணுறீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற பெண்ணு கொண்டு போங்க. எதுக்கு புது பெண் கொண்டு போகிறீங்க? அதுன்னு போய் எழுதலைன்னா பரவாயில்ல, பக்கத்தில் விட வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற பெண்ணே கொண்டு போங்க. அதுதான் பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். வேறு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐடி கார்டு ஆக்சுவலாக ஜெராக்ஸ் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலும் கூட ஒன்று கொண்டு போய்க்காங்க. ஓகே? ஏன்னா ஆஸ் பர் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் சொல்லியிருக்கிறது ஐடி கார்டு ஃபோட்டோ காப்பி போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரிஜினல் என்னன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு கொண்டு போகலாம், ஓட் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, வேறு என்னது, அவ்வளோதான், டிரைவிங் லைசன்ஸ், இவ்வளோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங் ரொம்ப பார்ப்பாங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் போயிருங்க. மற்றபடி ஹாலில் இடையில வெளியே போகிற மாதிரி இருக்காது. ரெஸ்ட் ரூம்லாம் விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விடுவாங்க, ஆனால் அது உடனேலாம் விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் அது டைம் வேஸ்ட் வேறு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். உங்கள் பாட்டுக்கு சார் நான் 1 மணி நேரத்துலேயே. முக்கியமாக யூபிஎஸ்சி கைஸ் உங்களுக்காண்டி சொல்கிறேன், 2 மணி நேரம் எக்ஸாம்னு சொல்லிட்டு 200 கொஸ்டின் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 1 மணி நேரம் சும்மா இருக்காதீங்க. 3 மணி நேரம் எக்ஸாமு. ஒழுங்காக 3 மணி நேரத்தையும் யூஸ் பண்ணுங்க. பயப்படாதீங்க. பயப்படாமல் இல்லைனாலே ஓரளவு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஆப்டிடியூட் முடிச்சிருங்க. ஆப்டிடியூட் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் தெரியாத கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரியலனா யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால மேக்ஸ் அதுக்கெல்லாம் பி இல்லைனா சி ஏதாவது போட்டுருங்க. வேற ஏதாவது சஜஷன்ஸ் லைவ்ல? எஸ், ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். அம்மா ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது ஹேமந்த். ஸ்மார்ட் வாட்ச் கொண்டே போயிடுறாங்க. அனலாக் கொண்டு போங்க, இல்லைனா வாட்சே கொண்டு போகாதீங்க. நம்ம இன்விஜிலேட்டரை டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்ச் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, அதுவே பெட்டராக இருக்கும். ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா கேட்டு வாட்ச் கொண்டு போயிருங்க கண்டிப்பா. வேற என்ன, பிட் எதுவும் கொண்டு போகாதீங்கப்பா சரியா, ஃபோன் எதுவும் கொண்டு போகாதீங்க. ஏன்னா அது கொண்டு போனால் டைம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருவாங்க சரி, அதனால அதெல்லாம் கொண்டு போகாதீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் தான் சொல்லுங்க. பிஆர்சி போட்டு கிளியர் ஆகலாம் அப்படிலாம் இல்லப்பா. அதாவது தெரியாத கொஸ்டின், உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு தான் பில நான் சி போட சொன்னேன். அதுலயும் ஆல் ஆஃப் தி அபோவ் கரெக்ட்னா மேபி ஆல் போடலாம், இல்ல அந்த ரீசனிங் அசிஸ்டன்ட் வர சம்ல ஏ போடலாம். நான் அதான் போடுவேன், அதனால அது சொல்றேன். வேற வேற சார் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்? ஓகே அவ்வளவுதான்ப்பா, ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எக்ஸாம் பரிதாபங்கள் டவுட் இருக்கா? இன்விஜிலேட்டர் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், அவ்வளோலாம் பண்ணாதீங்கப்பா, அது உங்களோட டைம் வேஸ்ட்ப்பா. அவர் வந்து பாவம், அவங்க பாரு அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம், அவங்க வேற ஊர்ல இருந்து வருவாங்க, இது பண்ணுவாங்க, மேபி அதே ஸ்கூலா இருப்பாங்க, அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க பாட்டுக்கு உள்ள போங்க, வெட்டரன்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க ஓகேவா. ஹால் டிக்கெட்டு, பென்னு, ஐடி கார்டு, இந்த 3 தான் உள்ள கொண்டு போகணும். உள்ள கர்ச்சிப் கொண்டு போய்க்கோங்க. வாட்டர் பாட்டில் நீங்க கொண்டு போகலாம், பட் தண்ணி வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்பரண்டா கொண்டு போங்க. அந்த சைட்ல ஏதாவது வாங்கினீங்கன்னா வெளியே உள்ளதை கிழிச்சிட்டு டிரான்ஸ்பரண்டா கொண்டு போங்க, அது போதும். டைம்லாம் ஒரே கேட்காதீங்கப்பா. அது வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, சார் எக்ஸ்ட்ரா ஷீட் அப்படிலாம் இருக்காதீங்க ஓகேவா. உங்க பாட்டு அமைதியா டெஸ்ட் எழுதிட்டே இருங்க, உங்களே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்களே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க பாட்டுக்கு மார்க் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஓஎம்எல்ல ஷேட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் அரை மணி நேரத்துல ஷேட் பண்ணுவேன், 1/4 மணி நேரத்துல ஷேட் பண்ணுவேன், அதை வந்து மறந்துருங்க. டைம் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க, ஸ்பீடா பண்ணுங்க ஓகேவா. ஸோ ஓரளவு அவ்வளோதான் என்னோட சைட்ல இருந்து. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சொல்றேன். முடிஞ்சா நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து லைவ் போடுவோம். லைவ் அன்னைக்கே போட முடியுமான்னு தெரியல. ஆன்சர் கீ டிஸ்கஷன் நான் வந்து கண்டிப்பா போடுவேன். 25 கொஸ்டின் தான் நான் கண்டிப்பா போடுவேன். அதுல நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஈஸியா தான் வரும், கண்டிப்பா ஈஸியா தான் வரும். ஏன்னா நீங்க என்னோட வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஓவர் மேல வாய்ப்பே இல்லை. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துட்டேன், கான்செப்ட் கொடுத்துட்டேன், அதை நீங்க பார்த்தாலே போதும், அதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? டிஷர்ட் போட்டு போகலாம், ஷர்ட் போட்டு போகலாம், ட்ராக் போட்டு போகலாம், பேண்ட் போட்டு போகலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு போங்க. வேற வேற பேக்கு கொண்டு போறதுக்கு அங்கே அலோவ் பண்ணுவாங்க, அங்கே வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. பட் வந்து இப்போ யூபிஎஸ்சிக்கே இடம் தரமாட்டேன்னு சொல்லி பக்கத்து பில்டிங்ல வைக்க சொன்னாங்க, வைக்கலையா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. வேற 2 எக்ஸாம் இல்லை, ஒரே ஒரு எக்ஸாம் தான், 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சாப்பிடாம மட்டும் பேராதீங்கப்பா, மை கைண்ட் ரெக்வெஸ்ட். ஏன் அப்படின்னா பசிக்கும், பசிச்சுதுன்னா ஆப்டிட் போட முடியாது, நம்பர் தப்பா இருக்கும். ஆரஞ்சு 30 40ங்கிற மாதிரி இதுனா ஆரஞ்சை பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தோணிடும் சரியா. அதனால கொஞ்சோடு லைட் ஃபுட் சாப்பிட்டு போங்க. வேற என்ன, மதியம் முடிச்சிட்டீங்கன்னா நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு யூ கேன் டேக் ரெஸ்ட், ஒரு பெட்டர் ஸ்லீப் போடுங்க. இல்லைன்னா உங்க சென்டர் பக்கத்துலேயே இப்போ நம்மளுக்கு பெசநகர் போட்டிருக்காங்க, பீச்சை பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு எங்கெங்க போட்டிருக்காங்களோ பக்கத்துலேயே ஒரு மியூசியமோ ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ்டா கூட பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற நம்ம சென்டர்ல நாளைக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்பா ஓகேவா. வேற 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 ஏதாவது டவுட் வச்சுன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன், இல்லைன்னா லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு பெட்டரா அட்டன் பண்ணுங்க ஓகேவா. சேலம் ஃபார் மீ, ஓகே ஓகே. தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் சேலம், எல்லா இடத்துலயுமே நான் வரேன்பா. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, அடுத்து என்ன இருக்கு சேலம், அடுத்து நான் முதல்வன், எல்லா இடத்துலயுமே நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஊரும் நம்ம ஊர் தான் ஓகேவா. ஃபைன். ஸோ நல்லா எழுதுங்கப்பா, ஆல் தி பெஸ்ட். விழுப்புரம், விழுப்புரம் இது பக்கம் தானேப்பா, நம்ம பாண்டிச்சேரி பக்கம் தான், 1.5 மணி நேரம் தான், கிராஸ் பண்ணி தான் போறேன் ஓகேவா. வாங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க, மீட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ கைஸ் எஸ் நம்மளோட அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து குரூப் 2 குரூப் 4 படிக்கிறீங்கன்னா ஆப்டிடியூட் வீடியோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் டெலிகிராம் சேனல் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை மிஸ் பண்றீங்க ஓகேவா. தென் வேற என்ன நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ஓகே ஃபைன். என்ன யூபிஎஸ்சிக்கு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். யூபிஎஸ்சிக்கு சப்போஸ் எங்கேயாவது அகாடமில ஜாயின் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த பிளேலிஸ்ட் பார்த்தாலே போதும். இப்போ நிறைய பேர் வந்து முதல் வருஷம் யூபிஎஸ்சி படிக்கிற சார், என்ன பேசிக்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க எங்கனாலும் ஜாயின் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா. அரவிந்த் குமார் எஸ் நம்ம ஃப்ரெண்டு ஓகே. அடுத்து எஸ் ரமேஷ் பானு, சரி ரம்ஷா பானு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா? ஒன்றும் இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் அட்டம் பயப்படாதீங்க, கிளியர் ஆகிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ மோட்டிவேஷன் தான் முக்கியம். பயப்படாம அட்டன் பண்ணுங்க, பயம் இல்லாம அட்டன் பண்ணுங்க.
ஈஸியா டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பாத்துக்கோங்க, போதுமானது. ஓகேவா? சார் தேன்மொழி விழுப்புரம். ஓகே, எந்த ஏரியாவா? பாண்டிச்சேரியில பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாப்பா. நீங்க பாண்டிச்சேரி வந்து இங்க நம்ம பக்கத்துல எங்கனாலும் பாத்துக்கலாம், நீங்க வாங்க, நாங்க வந்துட்டு இருந்தாலே பாத்துக்கலாம். பட் சென்னையில எப்பனாலும் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் முதல்வன் கைஸ், நம்ம யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க இருந்தீங்க அப்படின்னா நான் முதல்வன்ல போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு தான் ஓபன் பண்ணாங்க. என்ரோல் பண்ணுங்க. 25,000 அமௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தந்து வித் அகாமடேஷனும் கொடுப்பாங்க. ஸோ 16th வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி மீன்ஸ் உள்ள ஜாயின் பண்ணதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும், அங்க போயிருங்க. எஸ்டிஏ நான் முதல்வனுக்கு எல்லாரும் வந்துருங்க. ஓகேவா? ஃபைன். வேற எனக்கு இன்னும் வேற எதுக்காவது வீடியோ போட சொன்னாங்க, நான் இப்போ குரூப் 1க்கு போட்ட வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன், அது கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் நம்ம புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஒர்க்கும் பரவாயில்ல போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டைம் மிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ குரூப் நல்லா எழுதுங்க. நெக்ஸ்ட் குரூப் 2க்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தென் யூபிஎஸ்சி கைஸ், நீங்க வந்து இப்போ குரூப் 2 மீன்ஸ் யூபிஎஸ்சி குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா தைரியமா எழுதுங்க. 3 மணி நேரம் இருக்குங்கிறத மறந்துடாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்ல எல்லாம் வெறியா ஃபயரா 3 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணி மார்க் எல்லாமே போட்டு எழுதிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு புதுசா எதுவும் படிக்காதீங்க. லாஸ்ட் இயர்ல உள்ள 2-3 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுங்க, அதை மட்டும் பாருங்க. ஓகேவா? தென் நம்ம ஃபார்முலா ஆப்டிடியூடுக்கு A+² A- டைம் அண்ட் ஒர்க் இந்த இதோட ஃபார்முலா கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் எனக்கு கிடைச்சது நம்ம குரூப்ல ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் குரூப்ல வந்து நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தென் வந்து ஆதில் சார் கொடுத்த ஒரு சில டிப்ஸ் அதை வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன், அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் போன் எடுத்து நம்ம குரூப்ல என்னென்ன போட்டிருக்கோமோ அதை ஸ்க்ரோல் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், விஷ் யூ ஆல் சக்சஸ். குரூப் 1ல எல்லாரும் கிளியர் ஆகி மெயின்ஸ் எழுதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை நம்ம லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சார் எப்படி பண்ணணுங்கிற மாதிரி டிப்ஸ் கேட்டீங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் 3/4 மணி நேரம் ஆப்டிடியூட் பண்ணுங்க, மீதி வந்து ஒரு 2.25 மணி நேரம் இருக்கும், அதில் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் பண்ணுங்க, அது போகும். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்ல ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் இந்த டெலகிராம் குரூப் சப்போஸ் நேம் வரல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நம்ம சேனல்ல என்னெல்லாம் இருக்கும், யூடியூப் சேனல்ல டெலகிராமோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இன்ஸ்டாகிராமோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம பிளேலிஸ்ட் தனியா போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ரீல்ஸ் போட்டிருக்கோம், எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கியூப் கட்டிங் சம்மு மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. டைஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு மேபி வரலாம். ரீசனிங் இதெல்லாம் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இல்லைல்ல? ஜிஎஸ் எப்ப சாரா? ஜிஎஸ் எப்ப சார்னா புரியலையே. தேங்க்யூப்பா, தேங்க்யூ 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 அரவிந்த், தேங்க்யூ ராஜேஸ்வரி. தேங்க்யூப்பா, என் பண்ணிடலாம். தேங்க்யூ.